உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முழுமையாக வேரோடு மாற்றப் போகும் மிக முக்கியமான தருணம் இது. தயவு செய்து அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்கள் கவனத்தை வேறு எங்கும் சிதறவிட வேண்டாம். உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் சற்று நேரத்திற்கு நிறுத்தி வையுங்கள். உங்கள் அலைபேசியிலோ அல்லது கணினியிலோ தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் உங்களை கடந்து செல்கின்றன. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எத்தனையோ காணொளிகளை, எத்தனையோ மனிதர்களை சாதாரணமாக கடந்து செல்கிறீர்கள். ஆனால் கோடிக்கணக்கான மனிதர்களில் உங்களை மட்டும் தேடி காலச்சக்கரத்தின் ஒரு ரகசிய செய்தி இப்போது உங்கள் முன் வந்து நின்றிருக்கிறது. இதை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. பிரபஞ்சத்தில் நடக்கும் எந்த ஒரு சிறு நிகழ்வும் விபத்து கிடையாது. மரத்திலிருந்து உதிரும் ஒரு காய்ந்த இலை கூட பிரபஞ்சத்தின் நுட்பமான கணிப்பு இல்லாமல், காற்றின் அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. அப்படி இருக்க, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைவிதியையும் மாற்றப்போகும் இந்த செய்தி உங்களை தேடி வந்திருப்பது எப்படி தற்செயலாக இருக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அல்காரிதம் உங்களை சரியாக தேர்ந்தெடுத்து இதை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. நீங்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது முற்றிலும் தற்செயலாக நடந்த ஒன்றும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஒரு மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வை அடையப்போகும் புள்ளி இதுதான். உங்களின் பழைய அத்தியாயம் முடிந்து ஒரு பிரம்மாண்டமான புதிய அத்தியாயம் தொடங்கும் எல்லைக்கோடு இது. ஒருவேளை இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன் நான் இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கும்போது, பணம் அதிகாரம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த செய்தி வர வேண்டும்? நான் எந்த தவமும் செய்யவில்லையே, காடு மலைகளுக்கு சென்று பெரிய பூஜைகளோ பரிகாரங்களோ செய்யவில்லையே, ஏன் இப்போது எனக்கு இந்த அழைப்பு என்று உங்கள் மனம் 1000 கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் விடை மிக மிக எளிமையானது. நீங்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே உங்கள் ஆன்மா செய்து கொண்ட ஒரு இரகசிய ஒப்பந்தம் இப்போது செயல்படத் தொடங்கியுள்ளது. உங்களின் நீண்ட கால காத்திருப்பு, பல ஜென்மங்களாக உங்கள் ஆன்மா கொண்டிருந்த தாகம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. நீங்கள் இதுவரை சந்தித்த வலிகள், வேதனைகள், உங்கள் நம்பிக்கைகள், சுக்குநூறாக உடைந்த ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் நேரம் மிக நெருங்கிவிட்டது. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் முன்பு, இது போன்ற ஒரு வழிகாட்டும் காணொளி உங்கள் கண்களில் படுவது என்பது விதியின் ஒரு அற்புதமான ஏற்பாடு. பல 100 ஆண்டுகளாக உங்கள் மூதாதையர்கள் செய்த புண்ணியமும், நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நற்செயல்களும், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மற்றவர்கள் மீது காட்டிய கருணையும் ஒன்றிணைந்து உங்களை இந்த விழிப்புணர்வு பாதைக்கு அழைத்து வந்துள்ளன. இது உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு மாபெரும் பாய்ச்சல் நிகழும் தருணம். நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படும் ஒரு படைப்பாளியாக மாறும் தருணம் இது. ஒரு சிறிய விதை பல மாதங்களாக எவ்வித ஒளியும் இல்லாத இருண்ட மண்ணுக்குள் பெரும் பாரத்திற்கு அடியில் புதைந்து கிடப்பது போல, நீங்களும் இத்தனை காலமாக இருளில், வலியில், தனிமையில், பெரும் போராட்டங்களில் புதைக்கப்பட்டிருந்தீர்கள். அந்த விதைக்கு தெரியாது, தன்னை சுற்றியுள்ள அழுத்தம் தன்னை அழிக்க அல்ல, மாறாக முளைவிடச் செய்யவே என்று. அதே போலத்தான் நீங்களும். உங்களை இந்த உலகம் பலமுறை இரக்கமின்றி நிராகரித்திருக்கலாம். உங்களுடன் படித்தவர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வதை பார்த்து நீங்கள் மனதுக்குள் புழுங்கி தவித்திருப்பீர்கள். நாம் மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறோம் என்ற கேள்வி உங்களை வாட்டி எடுத்திருக்கும். உங்கள் உண்மையான திறமைகளை, உங்கள் அன்பான குணத்தை, உங்கள் நேர்மையை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். பலமுறை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் சறுக்கி கீழே விழுந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எறும்பை கூட மிதிக்க தயங்கும் எனக்கு ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிறார்? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஒரு முற்றுச்சந்திலேயே நிற்கிறது என்று பல இரவுகள் தலையணையில் முகம் புதைத்து சத்தம் வராமல் கதறி அழுதிருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கே உங்கள் மனவலி புரியாமல் போயிருக்கலாம். வெளியே உலகத்திற்காக சிரித்துக்கொண்டு உள்ளே சுக்குநூறாக உடைந்து போன தருணங்களை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். பல நேரங்களில் இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றி தூம்பாச்சிஸ் எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளலாமா என்ற இருண்ட எண்ணங்கள் கூட உங்களை உரசிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இருள் உங்களை அழிப்பதற்காக அல்ல,
உங்களை ஒரு மாபெரும் விருட்சமாக அனைவரையும் வியக்க வைக்கும் ஒரு காவியமாக உருவாக்குவதற்கான தயாரிப்பு என்பதை நீங்கள் இப்பொழுது உணரப்போகிறீர்கள். அந்த நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக செதுக்குவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த அழுத்தம் மட்டுமே. நிலக்கரி பல லட்சம் வருடங்கள் அழுத்தப்பட்டால் மட்டுமே வைரமாக மாற முடியும். தங்கம் நெருப்பில் பலமுறை சுடப்படும்போதுதான் தன் உண்மையான தூய்மையான ஒளியை பெறுகிறது. ஒரு சிற்பி கல்லை ஒளியால் செதுக்கும்போது அந்த கல்லுக்கு அது மரண வலியாகத்தான் தெரியும். ஆனால் செதுக்கி முடித்த பின்னர்தான் ஒரு வழிபடப்படும் தெய்வச் சிலையாக மாறிவிட்டோம் என்பதை அந்த கல் உணரும். உங்களை செதுக்கிய அந்த சிற்பி பிரபஞ்சமே உங்களின் வலிகள் அனைத்தும் வீண் போகவில்லை. அவை ஒவ்வொன்றும் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள். ஒரு வில்லில் அம்பை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறோமோ அவ்வளவு வேகமாக அது முன்னோக்கி பாயும். உங்களை காலம் இவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுத்ததே உலகமே வியக்கும் வண்ணம் உங்களை முன்னோக்கி செலுத்துவதற்குதான். ஒரு பட்டாம்பூச்சி தன் கூட்டிலிருந்து வெளியே வரும்போது படும் அவஸ்தைதான் அதற்கு வானில் பறப்பதற்கான வலிமையை அதன் சிறகுகளுக்கு தருகிறது. உங்கள் போராட்டங்களும் உங்களுக்கு பறப்பதற்கான வலிமையை தான் இதுவரை கொடுத்து கொண்டிருந்தன. சமீப காலமாக உங்கள் மனதில் நீங்கள் விவரிக்க முடியாத ஒரு பெரும் பாரம் தோன்றியிருக்கலாம். உங்களைச் சுற்றி 100 பேர் இருந்தாலும், நண்பர்கள், உறவினர்கள் என ஒரு பெரும் கூட்டத்திற்கு நடுவில் நின்றாலும் கூட ஏதோ ஒரு ஆழமான தனிமை உங்களை வாட்டியிருக்கலாம். நீங்கள் யாருக்கும் சொந்தமில்லாதவர் போன்ற ஒரு அந்நிய தன்மை உங்களை சூழ்ந்திருக்கலாம். நான் இந்த இடத்திற்கு பொருத்தமற்றவனோ என்ற உணர்வு மேலோங்கி இருக்கும். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், நீங்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகள், நீங்கள் ஆர்வமாக பார்த்த திரைப்படங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியையும் தராமல் போயிருக்கலாம். மனிதர்களின் போலித்தனமான பேச்சுக்கள், அவர்களின் உலக ஆயத ஆசைகள் வெறும் பணத்தை மட்டுமே சுற்றியிருக்கும். அவர்களின் வாழ்க்கை உங்களுக்கு பெரும் எரிச்சலை தரத்தள்ளத் தொடங்கியிருக்கும். அமைதியை மட்டுமே உங்கள் மனம் வெறித்தனமாக தேடும். கூட்ட நெரிசலில் இருந்து விலகி இயற்கையோடு ஒன்றிப்போக துடிப்பீர்கள். மரங்கள், பறவைகள், குளிர்ந்த காற்று இவையே உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக தோன்றும். திடீரென்று காரணமே இல்லாமல் உங்கள் கண்களில் கண்ணீர் கசிந்திருக்கலாம். அதிகாலை நேரங்களில், குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் திடீரென உங்களுக்கு விழிப்பு வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களை யாரோ தட்டி எழுப்புவது போல உணர்ந்திருப்பீர்கள். தூக்கம் வராமல் பல இரவுகளை நீங்கள் கடந்திருக்கலாம். இவை அனைத்தும் நீங்கள் மனதளவில் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதன் அடையாளங்கள் அல்ல. உங்களுக்கு எந்த உளவியல் ரீதியான பிரச்சனையும் இல்லை. மாறாக இவை உங்கள் ஆன்மா விழித்தெழும் நேரத்தின் உச்சக்கற்ற அறிகுறிகள். இதை ஆன்மீகத்தில் அகங்காரத்தின் வீழ்ச்சி என்பார்கள். உங்கள் பழைய அடையாளங்கள் அழிந்து உண்மையான ஆன்ம சொரூபம் வெளிப்படும் நேரம் இது. பழைய தோல்விகளின் சுமைகளையும் பல ஜென்மங்களாக தொடரும் கர்ம வினைகளையும் உங்கள் ஆன்மா இப்பொழுது தன் தோள்களிலிருந்து உதறி எறிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் பல தலைமுறை சாபங்களை உடைத்து எரியும் பொறுப்பை பிரபஞ்சம் உங்களிடம் கொடுத்துள்ளது. இந்த சுத்திகரிப்பு நடக்கும்போது மனம் சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். ஒரு பழைய வீட்டை இடித்து புதிய பிரம்மாண்டமான வீடு கட்டும்போது அந்த இடம் முழுவதும் தூசியும் குப்பைகளுமாக தோன்றுவது சகஜம். அதுபோலத்தான் உங்கள் மனதிலும் இப்போது ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. பழைய நம்பிக்கைகள், தேவையற்ற அச்சங்கள், உங்களை வீழ்த்திய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உங்கள் அடிமனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக கூட சில சோர்வுகள் ஏற்படலாம். காரணமில்லாத உடல் வலிகள் வரலாம். ஏனென்றால் உங்கள் உடலின் செல்களும் உங்கள் டிஎன்ஏயும் அதிகப்படியான பிரபஞ்ச ஆற்றலை இப்பொழுது உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்திற்குள், ஒரு புதிய ஆற்றல் வட்டத்திற்குள் நுழையப் போகிறீர்கள். ஒரு தெய்வீக சக்தி தன்னிடம் உள்ள மிகப்பெரிய பொக்கிஷங்களை ஒருவருக்கு பரிசளிப்பதற்கு முன்பு அவரை மிக கடுமையாக சோதிக்கும் என்பது எழுதப்படாத பிரபஞ்ச விதி. உங்களை சுற்றியுள்ளவர்கள், நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் உங்களை விட்டு காரணமே இல்லாமல் விலகியிருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ அன்பு செலுத்தியும், உங்களுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தும் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு குப்பையைப் போல தூக்கி எறிந்தவர்கள் பலர் இருக்கலாம். நீங்கள் மலை போல நம்பிய மனிதர்கள் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் கொடூரமான துரோகம் செய்திருக்கலாம். உங்களின் ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம்.
நீங்கள் தொட்ட காரியங்கள், முழு ஈடுபாட்டோடு இரவும் பகலும் கண்விழித்து செய்த வேலைகள் அனைத்தும் கடைசி நிமிடத்தில் கைகட்டியது வாய்க்கட்டாத கதையாக தோல்வியாகவே முடிந்திருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் எனக்கு ராசியே இல்லை, என் நேரம் சரியில்லை, என்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லாயிருக்கிறார்கள், எந்த தகுதியும் இல்லாதவர்கள் எல்லாம் சுகமாக வாழ்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று உங்களை நீங்களே நொந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் சற்று நிதானமாக உணர்ச்சிகளை கடந்து சற்று உயரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். அது உங்களை அழிப்பதற்காகவோ தண்டிப்பதற்காகவோ செய்யப்பட்டதல்ல. உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் கூட பிரபஞ்சத்தின் நாடகத்தில் ஒரு கருவிதான். போலியான மனிதர்களையும் உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்கு தகுதியில்லாத உறவுகளையும் உங்கள் பாதையில் இருந்து அந்த பேரண்டம்தான் அதிரடியாக அப்புறப்படுத்தியது. நீங்கள் அவர்களுக்கு எல்லைகள் விதிக்க தவறியதால் பிரபஞ்சமே அவர்களை அடித்து விரட்டியது. அவர்கள் உங்களை நிராகரிக்கவில்லை, பிரபஞ்சம்தான் அவர்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தியது. ஏனென்றால் நீங்கள் செல்லப்போகும் உயரத்திற்கு அந்த குறுகிய மனம் கொண்ட எதிர்மறை எண்ணங்கள் நிரம்பிய மனிதர்களால் உங்களுடன் பயணிக்க முடியாது. ஒரு ராக்கெட் விண்வெளியை நோக்கிச் செல்லும்போது அதன் சில பாகங்கள் தானாகவே கழன்று கீழே விழுவது போல உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இனி தேவையில்லாத மனிதர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள். உங்கள் வழியை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் எதிர்கால வெற்றியில் பங்கு பெற தகுதியற்றவர்கள். அந்த வெறுமையான இடத்தை உங்களைப் போலவே தூய்மையான சிந்தனை கொண்ட ஒரு புதிய ஆன்ம குடும்பத்தை வைத்து பிரபஞ்சம் நிரப்பப் போகிறது. அதற்காக நீங்கள் ஒருபோதும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தக்கூடாது. ஒரு புதிய பிரம்மாண்டமான அரண்மனையை கட்ட பழைய சிதிலடைந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவது போல உங்கள் புதிய பிரகாசமான வாழ்க்கைக்காக பழைய வாழ்க்கை இப்போது முற்றிலுமாக இடிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது 100 மடங்கு பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை உங்கள் பூஜை அறையிலோ அல்லது இயற்கையின் மடியிலோ தனியாக அமர்ந்து செய்த பிரார்த்தனைகள், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உதிர்த்த பெருமூச்சுகள், நீங்கள் பட்ட அவமானங்கள், இவை எதுவும் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் பேரண்டத்தின் மையத்தை எட்டிய வலிமையான அதிர்வலைகள். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு தூய்மையான இரக்கமுள்ள இதயத்தை கொண்டவர். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை கூட அவர்கள் செய்த துரோகங்களை மறந்து மன்னித்துவிடும் பக்குவம் உங்களுக்கு உண்டு. உங்களை காயப்படுத்தியவர்களை கூட நீங்கள் மனதார சபிக்க மாட்டீர்கள். அது உங்களின் பலவீனம் அல்ல, அதுவே உங்களின் ஆகப்பெரிய பலம். எப்பேற்பட்ட துரோகத்தை சந்தித்த பின்பும் ஒருவரால் அன்பாக இருக்க முடிகிறது என்றால் அவர்தான் இந்த உலகின் மிக வலிமையான மனிதர். அதனால்தான் அந்த பேரொளி பொருந்திய சக்தி உங்களை தனக்கான கருவியாக இந்த உலகிற்கு அன்பை பரப்பும் ஒரு தூதுவனாக தேர்ந்தெடுத்துள்ளது. நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடியான நல்ல மாற்றங்களை நீங்கள் மனதார நம்பினால் மட்டும் போதும். இனி உங்கள் வாழ்க்கையில் சில மாயாஜாலங்கள் நிகழ்த்தொடங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இது ஈர்ப்பு விதியின் உச்சகட்டமாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி கிடைக்காத விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் பெரிதாக எந்த முயற்சியும் எடுக்காமலேயே தானாகவே உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். பணக்கஷ்டம் என்பது முற்றிலும் நீங்கி பல வழிகளில் செல்வமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு சக்தி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். உங்களுக்கு உதவி செய்ய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத முன்பின் தெரியாத மனிதர்கள் தேடி வருவார்கள். பிரபஞ்சம் மனிதர்கள் ரூபத்தில் வந்துதான் உங்களுக்கு உதவி செய்யும். வானத்தில் மேகங்கள் நீங்கள் நினைக்கும் வடிவங்களில் தோன்றுவதை அடிக்கடி பார்ப்பீர்கள். அல்லது ஒரே மாதிரியான வண்ணங்களை நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் தொடர்ந்து கவனிப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட பறவையோ அல்லது பட்டாம்பூச்சியோ உங்களை அடிக்கடி கடந்து செல்வதை உணர்வீர்கள். உங்கள் பாதையில் காரணமில்லாமல் ஒரு வெள்ளை இறகு வந்து விழக்கூடும். காற்றில் ஒரு புதுவிதமான வாசனையை நீங்கள் உணரக்கூடும். நீங்கள் ஒரு கேள்வியை மனதிற்குள் கேட்ட மறுகணமே வானொலியில் ஒலிக்கும் ஒரு பாடல் அல்லது ஒரு விளம்பர பலகையில் உள்ள வாசகம் உங்கள் மனதில் இருக்கும் கேள்விக்கு துல்லியமான பதிலை தரக்கூடும். இவை அனைத்தும் நீங்கள் சரியான பாதையில்தான் பயணிக்கிறீர்கள் என்பதற்கான பிரபஞ்சத்தின் இரகசிய மொழிகள். நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் ஒவ்வொரு அடியிலும் நான் துணை நிற்கிறேன், துளியும் பயப்படாதே என்று அந்த பேரண்ட சக்தி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த சிக்னல்கள் மூலம் உணர்த்துகிறது.
இரவு நேரங்களில் உங்களுக்குள் ஒரு ஆழமான விசித்திரமான அமைதி நிலவுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மூச்சு காற்று சீராவதை நீங்களே கவனிப்பீர்கள். தேவையற்ற சச்சரவுகளில் ஈடுபடுவதை உங்கள் மனம் முற்றிலும் தவிர்த்துவிடும். எவர் என்ன சொன்னாலும் அதை ஒரு புன்னகையோடு கடந்து செல்லும் பக்குவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்பொழுது பரிசளித்துள்ளது. உங்களை யாராவது விமர்சித்தால் கூட முன்பு போல நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். மாறாக அவர்களின் அறியாமையை எண்ணி அமைதியாக விலகிச் செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது நடக்கும் நாடகத்தின் ஒரு வெறும் பாத்திரம் அல்ல, அந்த நாடகத்தையே இயக்கும் ஒரு சக்தியாக மாறிவிட்டீர்கள். உங்கள் கனவுகள் முன்பை விட தெளிவாகவும் நடப்பு வாழ்க்கையைப் போலவும் அமையும். ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை முன்கூட்டியே சொல்வது போல உங்கள் ஆழ்மனம் உங்களுடன் பேசத் தொடங்கும். உங்கள் மறைந்த மூதாதையர்கள் அல்லது வழிகாட்டிகள் கனவில் வந்து உங்களுக்கு சில ரகசியங்களை உணர்த்தலாம். சில நேரங்களில் நீங்கள் போகும் பாதையில் நடக்கப் போகும் ஆபத்துக்களை உங்கள் கனவுகள் முன்கூட்டியே எச்சரிக்கும். நடக்கும் ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது போல ஒரு உணர்வு உங்களுக்கு அடிக்கடி தோன்றும். உங்களுக்குள் இருக்கும் மூன்றாம் கண் அல்லது உள்ளுணர்வு இனி மிக கூர்மையாக மாறும். நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாக இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பது உங்களுக்கு உள்ளுணர்வாகவே தெரிந்துவிடும். யாராவது உங்களிடம் பொய் சொன்னால் அதை உங்கள் உள்மனம் உடனடியாக காட்டிக் கொடுத்துவிடும். ஒருவரின் முகத்தை பார்த்த உடனேயே அவர்களின் உண்மையான நோக்கத்தை, அவர்களின் அதிர்வலையை நீங்கள் இப்பொழுது எளிதாக படித்து விடுவீர்கள். நீங்கள் ஓர் அறைக்குள் நுழையும் போதே அங்கே உள்ள சூழ்நிலையை உங்கள் ஆற்றல் மாற்றுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் இனி நீங்கள் தனியாக முடிவுகளை எடுக்கப் போவதில்லை. உங்களுக்குள் ஊடுருவியிருக்கும் அந்த தெய்வீக ஒளிதான் உங்களை இனி ஒவ்வொரு கணமும் வழிநடத்தப் போகிறது. உங்களுக்கு இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் காலை வெயிலை கண்ட பனித்துளி போல மெல்ல மெல்ல விலகும். இரும்பால் பூட்டப்பட்டிருந்த கதவுகள் அனைத்தும் உங்கள் ஒரு பார்வைக்காக திறக்கப்படும். பணத்தடைகள் விலகி செல்வம் பல வழிகளில் உங்களை நோக்கி பாய்ந்து வரும். நீங்கள் கைவைத்த தொழில்கள் அனைத்தும் லாபத்தை ஈட்டித் தரும். உங்கள் உண்மையான வாழ்வியல் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெளிவாக தெரியத் தொடங்கும். உங்கள் திறமைகளுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கத்தும் தொடங்கும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பார்த்து நீங்களே திகைத்துப் போவீர்கள். நீங்கள் எதைத் தேடி இத்தனை காலம் ஓடினீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களை தேடி ஓடி வரும். இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட அவமானங்கள், சுமந்த வலிகள், அடைந்த வேதனைகள் அனைத்தும் இனி உங்கள் வெற்றி கதையின் பொன்னெழுத்து பக்கங்களாக மாறப்போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவளால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று, உங்களை எந்த தகுதியும் இல்லாதவன் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், இனி உங்களை அண்ணாந்து பார்க்கும் நேரம் உங்கள் வாசலுக்கு வந்துவிட்டது. உங்கள் வெற்றியைக் கண்டு அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். சிறந்த பழிவாங்கல் என்பது உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன் மிகச் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதுதான். ஆனால் நீங்கள் அவர்களை பழிவாங்க கூட நினைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் வாழப்போகும் உயரத்திற்கு அவர்களின் குரல் கூட கேட்காது. உங்களை தவிர்த்தவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேச துடிப்பார்கள். ஆனால் இந்த மிக முக்கியமான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். உங்கள் மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கும் பயம், கடந்த காலத்தின் மீதான வருத்தம், எதிர்காலத்தின் மீதான சந்தேகம், தயக்கம் ஆகியவற்றை முற்றிலுமாக தூக்கி எறியுங்கள். நீங்கள் சிந்திய கண்ணீர் போதும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது ஒளியை மட்டுமே. இந்த சமூகத்தின் மாயையிலிருந்து நீங்கள் முற்றிலும் ஈடுபட்டு விட்டீர்கள். என்னால் இது முடியுமா? எனக்கு இது கிடைக்குமா? நான் இதற்கு தகுதியானவனா? என் ஜாதகம் சரியில்லையே, என் நேரம் சரியில்லையே, எனக்கு யாரும் பின்புலம் இல்லையே, நான் பலமுறை தோற்றுவிட்டேனே என்ற கேள்விகளை இனி ஒருபோதும் உங்களிடம் கேட்காதீர்கள். உங்கள் பழைய தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை ஒருபோதும் தீர்மானிக்கப் போவதில்லை. அந்த பேரண்டத்தின் சக்திக்கு அளவே கிடையாது. அதன் கருவூலம் வற்றாதது. நீங்கள் ஒரு துளி நீரை ஆசையோடு கேட்டால் அது உங்களுக்கு ஒரு பெருங்கடலையே பரிசாகத்து தர காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இனி நேர்மறையான வலிமையான எண்ணங்களை மட்டுமே நீங்கள் விதைக்க வேண்டும். சந்தேகங்கள் உங்கள் பாதையின் மிகப்பெரிய எதிரிகள். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்கள் சிறு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அளவில்தான் கொடுக்கும். எல்லையில்லாமல் கனவு காணத் தொடங்குங்கள். இந்த நொடியில் உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஆழமாக ஒருமுறை மூச்சு விடுங்கள். உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளிவட்டம் தோன்றுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களில் இருந்து வேர்கள் முளைத்து
பூமியின் ஆழத்திற்கு சென்று உங்களை நிலைநிறுத்துவதாகவும் உங்கள் தலையின் உச்சியிலிருந்து ஒரு வெள்ளை ஒளிக்கற்றை பிரபஞ்சத்தோடு இணைவதாகவும் உணருங்கள். நீங்கள் மூற்றை உள்ளே இழுக்கும்போது பிரபஞ்சத்தின் எல்லைக்கில்லா அன்பு உங்களுக்குள் செல்வதாகவும், மூற்றை வெளியே விடும்போது உங்கள் உடலில் உள்ள பயம், சந்தேகம், நோய், கவலை அனைத்தும் கரும்புகையாக வெளியேறுவதாகவும் கற்பனை செய்யுங்கள். உங்கள் இரு கைகளையும் உங்கள் இதயத்தின் மீது வைத்துக்கொண்டு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு புன்னகையோடு இப்படி சொல்லுங்கள்: நான் அனைத்தையும் பெற தகுதியானவன். நான் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பெருஞ்செல்வத்திற்கும் உரியவன். கடந்த காலத்தின் வலிகளையும் எனக்கு தீங்கு செய்தவர்களையும் நான் முழுமையாக விடுவிக்கிறேன். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி கூறுகிறேன். பேரண்டம் எனக்கு தரக்காத்திருக்கும் அனைத்து அற்புதங்களையும் நான் இருகரம் கூப்பி முழுமையான நன்றியுடனும் அன்போடும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்கள் மனதிற்குள் ஆழமாகவும் உறுதியாகவும் சொல்லுங்கள். நீங்கள் உச்சரிக்கும் இந்த ஒரு சிறு வாக்கியம் உங்கள் ஆழ்மன விசுவாசம் உங்கள் வாழ்க்கையின் மொத்த திசையையும் தலைவிதியையும் முற்றிலுமாக மாற்றிவிடும். நீங்கள் இதுவரை இழந்த அனைத்தையும் பல 100 மடங்கு அதிகமாக திரும்பப் பெறப் போகிறீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில், அங்கீகாரம், நீங்கள் அடைய வேண்டிய பல தலைமுறைகளுக்கான நிலையான செல்வம், உங்கள் ஆன்மாவை புரிந்து கொள்ளும் நிபந்தனையற்ற அன்பு, நீண்ட ஆயுள் மற்றும் நோயற்ற நல்ல உடல் ஆரோக்கியம் என அனைத்தும் உங்களை நோக்கி ஒரு வலிமையான காந்தம் போல ஈர்க்கப்படும். நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் வெற்றி உங்களை பின்தொடரும். நீங்கள் கை வைக்கும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்கள் வாழ்க்கை உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் கலங்கரை விளக்கமாகவும் மாறப்போகிறது. நீங்கள் இப்போது இந்த வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருப்பது சாதாரண தற்செயல் நிகழ்வே அல்ல. உங்கள் ஆன்மா பல பிறவிகளாக, பல வருடங்களாக இந்த ஒரு விழிப்புணர்வு தகவலை தேடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் பல லட்சம் கவனச்சிதறல்களுக்கு மத்தியிலும் இது உங்கள் கண்முன் வந்து நின்றது. இதை நீங்கள் முழுமையாக கேட்கச் செய்ததும் அந்த பிரபஞ்சம்தான். நீங்கள் இப்பொழுது மிகவும் பாதுகாப்பான கரங்களில் இருக்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மிகப்பெரிய தங்க நிற ஒளி வட்டம் உங்களை ஒரு சிறு குழந்தையைப் போல கனிவாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இனி ஒருபோதும் உலகத்தில் தனியாக இல்லை. உங்களை பாதுகாக்கும் பொறுப்பை பிரபஞ்சம் தன் கையில் எடுத்துக்கொண்டு விட்டது. நீங்கள் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளையாக மாறிவிட்டீர்கள். உங்களின் ஒவ்வொரு அசைவையும் உங்கள் பாதுகாவல் தேவதைகளும் அந்த மாபெரும் சக்தியும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் ஆழமான காயங்களை ஆற்ற, உங்களை மாபெரும் வெற்றியின் சிகரத்தில் கம்பீரமாக அமர வைக்க அந்த சக்தி முழுமையாக விழித்தெழுந்துவிட்டது. இனி விடியும் ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதுமையான உற்சாகத்தையும் தரும். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் இப்போது புதிய வண்ணங்களோடு உங்களுக்கு தெரியும். இருண்ட மேகங்கள் அனைத்தும் கலைந்து நீலவானம் உங்களுக்கு தெளிவாக தெரியத் தொடங்கும். உங்களை சுற்றி நடக்கும் அனைத்திலும் அசைக்கப்படும் ஒவ்வொரு இலைகளிலும் நீங்கள் ஒரு தெய்வீக தன்மையை உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் இதயம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பேரானந்தத்தால் நிரம்பி வழியும். இந்த காணொளியை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்கள் உடலில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பையோ, தலையில் ஒரு லேசான அதிர்வையோ அல்லது மனதிற்குள் ஒரு பெரும் பாரம் இறங்கியது போன்ற ஒரு ஆசுவாசத்தையோ நீங்கள் உணர்வீர்கள். அதுவே பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் முதல் அடையாளம். அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது அடுத்த 24 முதல் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உங்களை வந்தடையலாம். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், எதிர்பாராத ஒரு நபரிடமிருந்து வரும் மின்னஞ்சலாக இருக்கலாம், புதிய வேலைக்கான வாய்ப்பாக இருக்கலாம், தடைப்பட்டிருந்த ஒரு முக்கிய வேலை திடீரென முடிவடையலாம், உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரலாம், அல்லது பல காலம் காத்திருந்த ஒரு பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக இருக்கலாம். அந்த அற்புதம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். உங்கள் மனதையும் உங்கள் கண்களையும் திறந்தே வையுங்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள் தர்க்க அறிவுக்கு இது புரியாமல் போகலாம். ஆனால் பிரபஞ்சம் அப்படித்தான் அற்புதமாக செயல்படும். பிரபஞ்சம் அனுப்பும் வாய்ப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். சிறு தயக்கத்தோடு இருந்தாலும் தைரியமாக முதலடியை எடுத்து வையுங்கள். உங்களை சூழ்ந்திருந்த காரிருள் முற்றிலும் விலகிவிட்டது.
உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமான சூரியன் மிக கம்பீரமாக உதயமாகிவிட்டது. உங்கள் பொற்காலம் இப்போதே இந்த நொடியே தொடங்கிவிட்டது. இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து வலிகளுக்கும், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு நிரந்தரமான விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒரு புதிய பிரகாசமான எல்லையில்லா சந்தோஷமும், குறையாத செல்வமும், ஆழமான அமைதியும் நிறைந்த புதிய உலகத்திற்கு உங்களை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். உங்கள் பயணம் இனி வெற்றியாக, ஆனந்தமாக மட்டுமே இருக்கும். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக உங்களை வந்தடையட்டும். வாழ்க வளமுடன்.